Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 6/6/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025க்கான தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மிக முக்கியமாக அப்ளிகேஷன் போடுறதுக்கு அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீட் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா, இல்லைன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளானீங்க அப்படின்னு மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டேவே நான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசரம் வேண்டாம். ஃபஸ்ட் நாள் அப்ளிகேஷன் போட்டால் உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் நாளே சீட்டு கொடுக்க போகிறதில்ல. அதனால் முதல்ல என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்று ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்ளிகேஷன் போடலாம். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள். ஏன்னா அவசரப்பட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒருவேளை வரல அப்படின்னா அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா டென்ஷனும் வந்துடும். ஸோ கவனமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. அடுத்தது ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்குறேன், அதையும் படிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிகழாண்டில் இந்த வருடம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் MBBS BDS இடங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக எதுவும் சேர்க்கப்படவில்லை. 2024 எவ்வளோ சீட்ஸ் இருந்ததோ அதே சீட்ஸுக்கு தான் இந்த வருடமும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்தாய்வு நடக்க உள்ளது. அதை பற்றின டீட்டெயில்டாக என்ன கொடுத்துருக்குறாங்கங்கிற செய்தியை படிச்சிடலாம். MBBS விண்ணப்ப பதிவு இன்று துவக்கம். MBBS விண்ணப்ப பதிவு இன்று துவக்கம். நிகழாண்டில் மருத்துவ இடங்கள், கூடுதல் மருத்துவ இடங்கள் கிடையாது. அப்போது 2024 எவ்வளோ சீட்ஸ் இருந்ததோ அதே சீட்டு தான் இந்த வருஷம் இருக்குது. இன்றைக்கி வந்த நியூஸ் தான் இது. தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு வெள்ளிக்கிழமை ஜூன் 6 தொடங்குகிறது. அப்போது ஆன்லைனில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே அதனுடைய அனைத்து தகவலுடன் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். நிகழாண்டில் MBBS BDS இடங்கள் அதிகரிக்கப்படவில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் புதிய இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்படாத நிலையில் கடந்த ஆண்டு உள்ள 11,350 இடங்களே நிகழாண்டிலும் நிரப்பப்பட உள்ளன. அப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சோ அதே சீட்டுக்கு தான் இந்த வருஷமும் மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்க உள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு https tnmedicalselection.net என்ற இணையதளத்தின் வாயிலாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். நீட் தேர்வு மதிப்பெண்கள் இல்லாமல் இந்த சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருந்தது, எனக்கு இருந்துச்சு. இன்னும் ரிசல்ட் வரல, ஸ்கோர் கார்டு வரல, எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. நீட் தேர்வு மதிப்பெண்கள் இல்லாமல் மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அப்போது நீட் ஸ்கோர் கார்டை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் NTA தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பெற்றுக்கொள்ளும். தேசிய தேர்வு முகமையிடமிருந்து மாநில மருத்துவ கல்வி இயக்ககம் மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளும். ஓகேங்களா என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ உங்கள் ஸ்கோர் கார்டை அவங்க NTA வாங்கிக்குவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னொரு டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது. இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் ஆன்லைனில் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பற்றின முழு விளக்கத்துடன் வீடியோ கொடுத்துட்றேன். இடங்கள் அதிகரிப்பு இல்லை, கூடுதல் இடங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடையாது. தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி ப்ளஸ் ஒரு ESIC KK நகர் சென்னை, இந்த 37 கல்லூரிகளில் 5200 MBBS இடங்கள். அப்போது கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு மொத்த இடங்கள் எத்தனை அப்படின்னா 5200. ஓகேங்களா, 5200 இடங்கள் மட்டுமே உள்ளது. அதில் அந்த 5200ல் 888 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும்.
ஓகேங்களா? அப்போது 5200 மைனஸ் 888. இதை தவிர செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு 3450 இடங்களும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 550 இடங்களும் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு உள்ளது. ஆக மொத்தம் கவர்மெண்ட் காலேஜு, இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இதில் ஆல் இண்டியா கோட்டாலாம் லெஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக 9200 எம்பிபிஎஸ் இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இதில் 496 இடங்கள் 7.5%க்கு போயிடும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுவிடும். பிடிஎஸ் இடங்களை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கவர்மெண்ட் பிடிஎஸ் பார்த்திங்கன்னா 250 சீட் இருக்குது. தனியார் பிடிஎஸில் பார்த்திங்கன்னா 1900 இடங்கள் உள்ளன. அதில் 126 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு போய்விடும். ஓகேங்களா? இதில் 7.5% பிடிஎஸில் 126 சீட்ஸ் 7.5%க்கு ஒதுக்கிடுவாங்க. அப்போ கடந்த ஆண்டை போலவே நிகழாண்டிலும் 11350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும், புதிதாக எந்த இடங்களும் அதிகரிக்கப்படவில்லை என்றும் மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கான லேட்டஸ்ட் நியூஸு. இன்னைக்கு அநேகமாக காலை ஒரு 10 மணி சுமாருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் tnmedicalselection.netல உங்களுக்கு இதை பற்றின அப்டேட், நோட்டிஃபிகேஷன், ப்ராஸ்பெக்டஸ், ஆன்லைன் போர்ட்டல் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவசரப்பட வேண்டாம். இன்றைக்கே ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கே செய்யணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வேண்டாம். ஏன்னா அவசரத்தில் செய்யும்போது நீங்கள் ஓவர் சந்தோஷத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை சப்மிட் பண்ணல, இதை சப்மிட் பண்ணல, திரும்பவும் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு யாருக்கு மெயில் போடணும், இல்லைன்னா இது யாருக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு பதட்டப்படுறத விட வெயிட் பண்ணி எப்படி கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற டெமோ வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தவறு எதுவும் நடக்காது. ஓகேங்களா? ஸோ இதை மாணவர்களும் புரிஞ்சுக்குங்க, பெற்றோர்களும் புரிஞ்சுக்குங்க. முதல் நாள் அப்ளிகேஷன் போடுறதுனால முதல் சீட்டு நம்மளுக்கு தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் கொடுக்குறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்றைக்கி ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ கீப் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ஆல் தி பெஸ்ட்.